பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சு சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கேப்பாங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அண்ணே ஆம்புலெட்டு ஊத்தாப்போ நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் உளுந்த வடை, ஆனா கிடைச்சதெல்லாம் ஆம வடை. நாங்க கேட்டதெல்லாம் உளுந்த வடை, ஆனா கிடைச்சதெல்லாம் ஆம வடை. 2 வடை ஒரு அப்பா, பிரச்சனை முடிஞ்சு. ஐபோனு வீடியோ காலு நாங்க கேட்கல. நாங்க ஐ கிளாஸ் பெண்டு போட நாங்க நினைக்கல. நாங்க கிடைச்சதெல்லாம் நாங்க நினைச்சதெல்லாம் மானத்தை மறைக்க, ஆனா கிடைச்சதெல்லாம் பெட்டக்ஸ் தெரிய. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அண்டகுண்டா சாமச்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுத்தான். எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன். பிரச்சனை தான். என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்கள் சுருங்க மாட்டோம். ஏன்னா உள்ளே போய் நெளிச்சு படுத்துட்டு தான் வருவோம். வந்தார் ஒரு சாமியார். பாட்டுக்குன்னு சில சாமியார் வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேச்சுக்குன்னு சில சாமியார் வருவாங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் பாட்டுக்கும் பேச்சுக்கு வந்த சாமியை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். கலைக்கண்ணே, அருமையான பேர். கலைகளுக்கெல்லாம் என்னைக்கு நீ கண்ணே, அதனால தான் நீ எம்கேரோட அண்ணே. நானே தட்டிக்கிறேன், பருப்பு வேகலையடா. சிலிண்டரை 4 வாங்கிட்டு வச்சு நீ அசிங்கப்படுத்துறீங்களா? ஹலோ ஆடியன்ஸ், கைதட்டுங்க ப்ரோ. என்னடா சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, ஏதாவது சொல்ல வேண்டிய. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே, கைத்தட்டுங்கள். அதுதான் என் டிஎம்இ பாய்ஸ் மணி சொல்லி கொடுத்துக்கிறதுங்க. கைதட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீரர்களின் ஊக்க மருந்து. எதுக்கு சிரிக்கிற? அறைய போறேன். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. நேற்று கூட பஸ் ஸ்டாண்டில் முத்துச்சிரிப்பியை சந்திச்சேன். என்ன பண்ண போற? அசிங்கப்பட்டான் ஆல்ரவுண்டுக்காரன் சந்திச்சேன். ஏண்டா பேஜ விடுங்கடா. வள்ளிகளுக்கு முத தர்க்கத்தை மேடையிலே பேச்சாற்றலை உருவாக்கி ஒவ்வொரு வள்ளியும் வம்புக்கு இழுத்தார் என் தாத்தன் வரிச்சூர் பழனியப்ப நாரதர். அண்ணே என்னடா கைதட்டு சொல்ல? அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னதே? வரிச்சூர் பழனியப்ப செத்து போயிட்டார். ஐயோ, சங்கத்துக்கு முன்னாடி டேசிக்குள்ள உட்காந்து தண்ணி அடிப்பாரே, செத்துட்டாருண்ணே தாத்தா. புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா. கண்ணு திறந்தா ஒளி இல்லை, அதை பாடிட்டு தானே செத்து போயிட்டாரு. சாரி, ராங் நம்பர். எங்க அண்ணன் முத்தப்பாவை எத்தனை மேடை சந்திச்சேன்டா. செத்து போயிட்டாரா?
ஆமாண்ணே, ஊருக்கு இல்லாமல் கட்டி கூட குடிக்க மாட்டார். அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம் அவரும் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா கட்டே தானடா சொன்னேன், கொண்டு விட்டியாடா? என்னடா செத்துட்டாரு. அள்ளிநகரம் ஆதிநாராயணே சொல்லே வேணாம், போய் சேர்ந்துட்டாரு. தம்பி, நீ இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியா? நீ எந்திரிச்சு மரியாதையா போறையா சூத்து பழுத்து போகும் போடா. தரித்திரியம் பிடிச்சவன் சொல்ற ஆளை பூரா டெத் பண்றான் அவன். ஆனால் அத்தனை ஜாம்பவான்கள் சும்மா சாகலை, தனக்குன்னு ஒரு பேரையும் புகழையும் நாட்டி விட்டு செத்த மகான் இந்த கலையில் உள்ளவங்க. யாரு? கட்லா மீன் ஏல எடுக்க போகிறேன் மாதிரி எனக்கு சேர்ந்த ஆளுகளை அப்படி. எங்கள் வேன் டிரைவரை போய் பாருங்களேன், புளியமுத்து பிறக்கி விட்டு மரத்தில் படுத்து கிடப்பாங்க. வரு இப்படி படுத்து கிடக்கேன், மயிர் மாதிரி முண்டமாக படுத்து கிடக்கேன். ஆச்சாரியா இன்னைக்கு அவனை செல்ஃபி எடுத்துடுறான். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பாபா விமர்சனம். பெரிய மணக்கொள்ளை பி மாரிமுத்து எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் 201. நன்றி நன்றி. இந்த இப்படி பேப்பர்லாம் எங்கன்னு எடுக்கிறீங்க? நன்றி நன்றி தேவா. என்ன இருந்து 4 பேரை காணா? ரோசப்பட்டு புதுக்கோட்டை சக்கத்துக்கு போயிட்டாங்களா? ஆனால் நான் அன்றைய காலத்தில் இவர்களையெல்லாம் ரசித்து மேடைக்குள்ளே ரசித்து கைதட்டுபவன். இன்றைக்கு ஒரு கலைஞனுக்கு நான் கைதட்டுறேன்னா அது எங்கள் அண்ணன் கலைக்கண்ணன் தான். தாயாக இருக்கட்டும், அந்த விளக்கம் சொல்லும் போது நம்மளை அறியாமையே ஒரு புத்துணர்ச்சி பிறக்குதுன்னா அது கலைக்கண்ணன் நாரதர் தான். சாமியை சந்திக்கிறேன். சாமி, கடையை காலி வண்டி போயிட்டாங்க, எம்டியாவா? கத்தாம வா, ரைடு உனக்கு தெரியாது. ரைடு கணேசி போல ஓட்டுறாங்க. பேசாம மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டாங்க. உண்டு உண்டு. இப்படி எத்தனையோ மனுஷனை பார்த்திருக்கேன். இப்பத்தான் ஒரு புதுவிதமான ஒரு மனுஷனை. கோமாளி. நன்றிங்க. நீ சொன்னீங்களே வரிசையா நாரதர் பிம்பங்கள், அவங்கெல்லாம் காட்டிய அந்த வழி, அந்த வழியில் நமக்கு ஒரு வழி கொடுக்கணுங்கிற காரணம் இன்னைக்கும் பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கோமாளி, அந்த கோமாளி வரிசையில் எல்லாத்தையும் நின்றுக்கிட்டே சிரிக்க வச்சு அற்புதமாக பேர் வாங்கி மறைந்தாரே, புதுக்கோட்டைக்கே பெருமை சேர்த்து மதுரையிலே வாழ்ந்த இளையராஜா. இளையராஜா மாதிரிலாம் ஒரு பப்புனை உலகத்தில் பார்க்க முடியுமா? அவர் அதற்கு பிடித்த எத்தனை மகான்கள். அதற்கு அடுத்தபடியாக எம்கேஆர் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தில் அற்புதமான விஷயங்களை சொல்லி அன்பாலயம் அமைத்து ஏழை மக்களுக்கு உதவிக்கூடிய எம்கே ராதாகிருஷ்ணன் இந்த மேடையில் பார்க்குற பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளர்க, இன்னும் கலை மென்மேலும் தொடர இறைவன் அருள் புரிவான் அப்படின்ற ஒரு காரணம். அதனால உலகம் சுற்று வாலிபன் ஐயா. நான் எம்ஜிஆர் படத்தை நடிச்சீங்களா? ஏன்னா என்ன சொல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லையா? நீங்க நடிச்சீங்க திரைப்படத்தில். ஆமா, அது மாதிரி இல்லை. உலகம் என்பது 14, அதெல்லாம் சுற்றக்கூடிய நரைதரை மூப்புப்பிடி சாக்காடு இல்லாத நாரத மகரிஷி என்று இவங்க அழைப்பார்கள். நீங்களா? நான் தான். உங்களை குட்டே பிஸ்கட்ல பார்த்துருக்கேனே. இப்படி இந்த உருவத்தையா? ஆமா, ஒரு மண்டையை பார்த்தேன். அப்படி இருக்கலா? இதற்கு ஜடாமகடம் பெயர். ஜடாமகடம். அரசு மணிமகுடம். நான் எழுதியிருப்பது ஜடாமகடம். இதற்கு பெயர் நாரத மகரிஷி. இப்போ நீங்க எவ்வளவு பேசினீங்கல்ல, சரி. ஒவ்வொரு மனுஷனும் தண்ணி சாப்பிட்றாங்கல்ல, என்ன சாப்பிட்றாங்க? சறுக்கு சறுக்கு. ஓஹோ, சரக்கு. அந்த சரக்கு சாப்பிடும்போது எதுக்கு கப்புல தண்ணி ஊற்றணும் 3 சொட்டு பூமியில் விடுறேன்? பார்த்தீங்களா? சும்மா கிடையாதுண்ணே. இதுக்கு மட்டுமே 8 வருஷம் கோச் போனேன். எப்படி இந்த 3 சொட்டு கோச்சில் நாடகத்துக்கு போனேன்ட்டு. இந்த 3 சொட்டு தண்ணியை பூமியில் விடுறதுக்கு 8 வருஷம் ஆராய்ச்சி. ஐயா, விவரம் தெரியாமல் நம்மளால எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் விவரம் தெரிஞ்சவன் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க. விவரமான ஆள், விவரம் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கு இவங்க மட்டும்தான். இந்த குடிக்கிற பழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது இந்த நாட்டை விட்டு போகிற பொழுது வெள்ளைக்காரன். அவன் தான் சொல்லி கொடுத்தான். டேய், நீங்கள் எல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறவங்கடா. அப்படி உழைச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதை குடிச்சிட்டு நல்லா நிறைய சோத்தை தின்னுவிட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் போனால் தாண்டா உங்களால் வயலில் உழைக்க முடியும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனேன். எப்படி வேலையை முடிச்சுட்டு கொஞ்சமாக குடிங்கன்னு. நம்மளால இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? குடிக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு
வேறு எந்த வேலை பார்க்குறோம்? அதான் சொன்னனே, குடிக்கிற தண்ணி அண்ணாந்து குடிக்கணும், சாப்பிட்ற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிடணும். அப்படின்னா ஏன் அந்த 3 சொட்டை இந்த பூமியில் போட்டான் தெரியுமா? எங்கிருந்து உன்னை நான் எடுத்தனோ, எங்க இருந்து உன்னை நான் எடுத்தனோ உமக்காக ஒரு நன்றி நான் சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற காரணத்துக்காக. அதுவும் எப்படி 3, இந்த 3க்கு மகிமை நிறைய இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 3 அவசியமா இருக்கணும்: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது அவசியம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இல்லையா? அந்த வகையில அவன் செய்யற ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. அந்த வகையில தான் அப்பேற்பட்ட காரியத்தை இவங்க செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது பூலோக கணக்கு. அது உங்க கணக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, டெய்லி தண்ணி அடிக்கிறேன் பூரா ஊர் எல்லையில் போய் கம்மாக்கரில் உட்காந்து அடிப்பேன். சரி, அப்போ 3 சொட்டு ஏன் விடுறாங்கன்னா, நாளைக்கு மண்டையை போட்டுட்டா கடப்பாறை ஓடும்போது இடம் தொழியணும் அப்படின்னு இருக்கா. எது எங்கள் ஊரில் சொல்லிக்கிட்டா நாங்கள் உங்கள் ஊர் நியாயம்தான். என்ன பண்ணுறது? என்னைக்கு அந்த நம்ம குடிக்க ஆரம்பித்தோமோ பாருங்கள், அழிவுன்னு நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. அழிவுன்னு நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் என்ன ஆகிறது? இறைவனால் முடிவு செய்ய வேண்டும். மாடை ஊற்று விட்டாங்களா? ஏப்பா கத்திரியா? தீபாவளி வந்துருச்சா? இந்த வேலை தான் சரியாக செஞ்சுருக்கேன். வீட்டுக்கு போடான்ட்டே பேக்கத்திட்டு கிளம்பிட்டேன். ரோசக்காரே வாடா. இங்கே நீங்கள் தான் வந்திருக்கீங்க பார்க்குறேன். இந்த பையன் யாரு? எங்கள் அண்ணன் தான். நேற்று மதியத்தோட மெண்டல் மாத்திரம். ஓ, இந்த கூட பிறந்த 7 பேத்துல இவர் ஒருத்தாளோ? இவர் யாரோ ஒருத்தாளா? இது வரைக்கும் 6 கூட பிறந்திருக்காங்க. அவசியமா கூட பிறக்கணுங்க. மற்ற நாரதர் வேஷம் போட்டு வரும்போது பேசுனேன், அவங்க நகைச்சுவையாக போயிடுவாங்க. கிரிமினல் பிடிச்சாலுன்னே உனக்கு தெரியாது, நீ மூடிக்கிட்டு போயிரு. கிரிமினல் கேஸுக்கு தான் வாதாடுவாரா? கிரிமினல் கேஸுக்கு தான் வாதாடுவாரா? நீ தான்டா சொன்ன கிரிமினல். அவர் சாமி எவ்வளவு அற்புதமா கருத்துக்கள் சொல்றவரை போய் கேள்வி கேளுங்க. ஒரு 600 ரூபா வெட்டி விடு. கேள்வி கேட்கணுமா? விட்டா 5, வந்தா 15, இல்லைன்னா நஞ்சு. நானும் உங்களை ரொம்ப விவரமானவர்னு நினைச்சேன். என்ன இப்படி பேசுற? விவரம் என்னப்பா சொல்லுப்பா. என்ன நான் ரொம்ப விவரமானவர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பொட்டு இவ்வளவு விவரம் இல்லாம போயிட்டீங்களே. என்ன விவரம் இல்லாம இப்படி என்ன பேசிவிட்டேன்? அப்படி நான் எவ்வளவு உங்களை நான் நினைச்சதே இல்ல. என்னப்பா அப்படி என்ன அவ்வளவு ரொம்ப பெருமையா நினைச்சுட்டாமே. சரி, என்ன நினைச்ச? உனக்கு என்ன மசுறு தெரியும்? யாருக்கு? எனக்கு 5 என்ன விட்டா 5 தடவை. என்ன சாமி? என்ன என்னடா யாராவது உங்களை எதுக்கணும் இல்ல உங்களோட வம்புக்கு வந்திருக்கணும், ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும். சரி, நான் பாட்டு ரோட்ல வரவனை கூப்பிட்டுக்கிட்டு கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா. நான் கேட்பது கேள்வி இல்லப்பா, சிந்தனைக்குண்டான விஷயம். சிந்தனையா? சிந்தனைக்கான விஷயம். நான் சொன்ன விஷயம் இவர்கள் சார்ந்த விஷயம். அது உங்களை பெருமையா நினைச்சிருப்பேன். சரி, நீங்களா கூப்பிட்டு கேட்டிருந்தா பெருமையா நினைச்சிருப்பேன். அவன் கேட்க சொன்னான்னு நீங்க கேட்கலாமா? தம்பி உடையான் இவனுக்கு என்ன தெரியும்? இல்ல போடா. இவனுக்கு என்ன தெரியும்? தெரியுமே. என்ன தெரியும்? வீட்டு 5 போடா. இந்த ஊருக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு வழி கேட்டுட்டு தெரிஞ்சா இவன் சொல்ற எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? அண்ணன் தம்பி அடிச்சுக்காதியப்பா. இருங்க. தம்பி உடையான் படைக்காஞ்சான். யார் இவனா? இவன் என்ன யாராவது அடிக்க வந்து விட்டுட்டு ஓடியே போயிருவியா? நீ ஆசையா அண்ணன் அண்ணங்கிறாரு. நீங்க படைக்கு 5 சாமி. இவன் படைக்கு 5 சொல்றீங்க நீங்க. படைய பார்த்தா நான் 5. ஏன் பயத்துல ஓடி போறியா? என்னை முன்னுக்கு மாட்டி விட்டு இவன் பயத்துல ஓடி போறியா? ஓ, அப்படி அண்ணன் தம்பி கூட்டமா நீங்க? சரி சரி, வாங்க வாங்க. என்ன அப்படி வந்திருக்கீங்க? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? அப்படி இவருக்கு நிறைய தெரியுமுங்க, சும்மா காமெடி பண்றாரு. சாமி எனக்கு என்னமே தெரியாது சாமி. நான் உடச்சு சொல்லிடுறேன் மனசார. உண்மையை சொல்றவனா இருந்தா நான் ஒரு ஆளத்தான் சொல்லுவேன். சொல்லுங்க. இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த 10 பாட்டு 11 பாட்டுலாம் சொல்லுவீங்க. 10 பாட்டு 8 தொகைதாயா, அப்புறம் 11 பாட்டு. ஏன்ட்டு 2500 பாட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்களா அந்த கிறிஸ்து கிட்ட பேசுறேன் பாருங்க. விஷயம் தெரியுமுங்க, நடிக்கிறேன். அவருக்கு நீங்க அண்ணே 2500 பாட்டு. 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டுக்கு 8 தானே தொகை? 10 பாட்டுக்கு 8 தான் தொகையா? அவன் என்ன சொல்றேன், 10 பாட்டுக்கு 8000 ரூபாய் தொகைன்றேன். அந்த தொகை இல்ல,
10 பாட்டு 8 தொகை 10 8 18 18 மேல் கணக்கு 18 கீழ் கணக்கு இப்படி இலக்கண முறையில் கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கணக்கா நான் என் செல்ல இருக்க பாட்டாக்குன்னு நினைச்சேன். செல்ல இருக்கிற பாட்டு அந்த பாட்டுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. வாங்க கேள்வி கேட்கறான்னு உனக்கு கூப்பிட்டு கேளுங்க. நீங்க சரி யார் தான் இப்போ கேள்வி கேட்கறது கேளுங்க பாப்போம். கேள்வி நாங்க கேட்க வேண்டாம். நீ பேசாம அரைஞ்சு விடுவேன். தெரிஞ்சது மாதிரி பேக்க மயிறு மாட்டிட்டு வந்துட்டாரு. உனக்கு தெரிஞ்சிருச்சு. வாயா அவன் போவேன் எங்க மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். இப்படி காரணம் இருக்கிறது, கணக்கு இருக்கிறது, பெருமை இருக்கிறது. உங்களுக்கு அப்பா இருக்காரா? இருக்காரே. என்ன கேள்வி இப்படி? அப்பா வேறு பிரம்மா எங்க அப்பா. பிரம்மா பிரம்மாவுடைய பிள்ளைனா என்ன சொல்லி பார்க்குறாப்புல? படைக்கிற சோழி பார்க்கிறாரு அவரு. ஆமையா என்னத்தை படைக்கிறாரு? எல்லா ஜீவராசியும் படைக்கிறவர்கள் ஊர்வன 11 9 மாடு நீர்ப்பறவை நாற்காலம் சீரபதம் தேவர் 4 அப்படிங்கிற 4 வகை யோனி 7 வகை தொட். இவன் திருந்த மாட்டாங்க, இவன் திருந்தவே மாட்டான். காசை பூரா தின்ட்டான். எப்பா என்ன உனக்கு என்ன சந்தேகம்? உன் தம்பிக்கிட்ட பேசுறது தவறா பேசுறனா? அண்ணே பிரம்மா உங்க அப்பா உலகத்துல உள்ள அத்தனையும் படைச்சது அவர்தான். உன்னை படைத்தது, என்னை படைத்தது எல்லாமே அவர் அப்பா தான். ஆமா, உன்னை படைச்சவனே எங்க அப்பா தான். வந்துட்டு கேள்விக்கு பதில் சொல்லாம போனா, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம போனா அது எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சு. சரி ஆமா சிரிக்கிறா. அவன் நினைக்கிறா நம்மளுக்கே கேள்விக்கு பதில் தெரியல, இவனுக்கு எப்படி தெரியும் அவன் நினைக்கிறா. நான் படிக்காம படிச்சுட்டு வந்திருக்கேன். ஓ, படிக்காம படிச்சு தூங்காமல் தூங்கிங்கிற மாதிரி படிக்காமல் படிச்சு பள்ளிக்கூடம் போகாம படிச்சவங்களை பார்த்து இப்ப வெளியில இருந்து ஆடு மேய்ப்பாங்க, பள்ளிக்கூடம் பக்கத்துல மேய்ப்பாங்க. அந்த படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க வாத்தியார். ஆமா, இங்கிட்ட இருந்துகிட்டே நம்ம பாடத்தை கத்துக்கிட்ட மாதிரி. ஓ, அந்த மாதிரி அங்கே சொல்லிக் கொடுப்பதை தன் காதால் கேட்டு உணர்ந்து விவரத்தை தெரிஞ்ச மனுஷன். சந்தோஷம். அப்படித்தாங்க இருக்கேன். விட்டா எத்தனை வரும்? விட்டா எத்தனை வருமா? நீங்க சொன்னீங்க விட்டா 5. போங்க சாமி, 1 2 வரும். விட்டா 5 வருது. யோ, நீ என்னையா சொல்ற? விட்டா ஒரு குழந்தால 2 குழந்தை வருவா. ஏய், எதுல கொண்ட விட்டா? நீங்க எதுல விட்டான்னு கேட்டீங்க. நீங்க என்னமோ விட்டா 1 வரும் 2 வருங்கிறீங்க. நான் சொல்றது விட்டா 5ஆங்கறேன். 1 வரும் 2 வருமா? 1 2 வரும். ஏய், இவன் உள்ள போய் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கான்யா. ஏய், நான் புராண புஸ்தகத்தான போடா. அப்ப நீ வச்சது புராண புத்தகம் முடியா? நான் செக்ஸ் பாட முடியும். ஏன்னா விட்டா 5ன்னு நான் எவ்வளவு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ விட்டா 1 வரும் 2 வருமா? நல்ல உங்க அண்ணன் விவரமான ஆள் தாப்பா. எங்க அவன் விவரமான ஆளா? சரி. அப்பா பிரம்மா, அம்மா யார் தெரியுமா? அவருமா என்ன நீங்க? ஐயோ ஐயோ, சாமி மன்னிச்சுக்கிறேன் சாமி. ஐயோ, நான் பத்தி வந்துச்சா? அவன்கிட்ட பேசலாமா? மன்னிக்கிறேன். ஐயோ அப்பா, எங்க அப்பாவை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சாமி, எங்க அப்பா சொல்லி விட்டாரு. ஓ, எங்க அப்பனை பத்தி உங்க அப்பா சொல்லியிருக்காரு பாரு. ஆமா, புதுக்கோட்டையில சந்தைக்கு மாந்தாரா மாடு வாங்கி கொடுத்தாரா உங்க அப்பாவே. புதுக்கோட்டை சந்தையில மாடு வாங்கி கொடுத்தாரா? யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பா என்ன மாடு வியாபாரம் நினைச்சியா நீ? பரமமயல்லப்பா, பிரம்மா, தேவலோக வாசி பிரம்மா, நான்முகன் மைந்தன், படைக்கிற கடவுள். நல்லா இருக்கணியா, நல்லா இருக்கணியா, அந்த பணிவு இருக்கணியா, நல்லா இருக்கியா? இல்ல எங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு. சரி, அழுகாத. ஏன் இதுக்கு போய் அழுகுற? அழுகாத. அவங்ககிட்ட அறிவிட்டதுமே பேசிட்டேன். அழுகாத விடு. உண்மையில சொல்லி விட்டாரு. தவறு செய்யறது இயற்கை தானே. சாமியை பார்த்தா சாமி வாயில இருக்காதரான்னு சொன்னாரு. சாமி வாயில அது என்ன வெஸ்டர்ன் கக்கு சார்? சாமி வாயில விழுகாதேன்னு சொன்னா அப்படி சொல்லி நீ சாமி வாயில இருக்காது. ரெண்டு ஒண்ணுதானே சாமி? என்ன ரெண்டு என்ன ஒண்ணு? விழுகிறது வேற, இருக்கிறது வேற. அப்படியா? விழுந்தாங்க இருக்கணும். மன்னிப்பு கேளுடா. சரி, மன்னிச்சுக்க. நல்லா இருக்கா? அப்படியா? தவறா பேசினாலும் கேட்டு வர அசிங்கப்படுத்துறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீ கேளு. ஏன்னா சாமி, ஓ, உனக்கு என்ன தெரியும்? கேளியா நீ? கேளு. நெசமா தானே? நெசமா தானே? ஏன்னா சாமி, ஏன்ட்ட நீங்க அசிங்கம் போட்டு போறது எனக்கு தம்பி தம்பி, நீங்க நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் நிறையா. நீங்க நீ
பேசியா வேளாண் சாமி நான் பேசுனா நீங்க அசிங்கப்படுவேன். நீங்க எவ்வளவோ பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நீ ஓராயிரம் கேள்விகளை கேட்டால் உமக்கு பதில் தர நான் சித்தமாக இருக்கின்றேன். கேள்வி பாப்போம். ஐயா வேணாம், தரமாட்டேன் ஐயா. நீ கேள்வியாக கேள்வியா? நெசமா தானா? நெசமா தான். இந்த அளவுக்கு வந்த மட்டும் என்ன சட்டை சண்டியர் மாதிரி சட்டையெல்லாம் சொல்ற? உனக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் நீ தெரியாம இந்த இடத்துக்கு வர முடியுமா? என்னடா போடா, தெரியாம இந்த இடத்துக்கு நான் வருவேனா? என்ன ராமத்தை போட்டு வந்தா கோமாளி நினைச்சுக்கிட்டேன். கோமாளிக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? உனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். 19 வருஷம் இது வரைக்கும் சாமி உன்னை கார்ல ஏத்தனா தானடா காலையில நடக்க விட்டுட்டு போயிருக்கீங்க. சொன்னது சாமி கேட்டா கிடைக்குமா? நீ கேள்வி நான் கொடுக்குறேன். நீ கேட்டா கிடைக்குமியா? ராமாயணத்துல அன்னைக்கு ஒரு சாமி அசிங்கப்படுத்தினீங்களா, அதே கேள்வி. ராமாயணம் மகாபாரதம் போகாதடா. இப்ப நாட்டுல 2 நல்லவர்கள் இருக்காங்க, இருந்தாங்க. நாட்டுல நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. நீங்க சொல்றே நாம சின்ன குழந்தைகள் கூட தெரிஞ்சவங்க காந்திஜியும் நேரும். ஆமா, என்ன அது அவங்கெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியுமா ஐயா? மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. கூடாது. இவங்க 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்னமா கேட்க போறீங்க? சாதாரணமா அவருக்கு ஏயா நேரு பதில் தெரியல. பதில் தெரியல. அவருக்கு தெரியல. சொல்லுங்க. நேருக்கும் காந்திக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? தெரியாது. நேரு நேருதானா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மாமா அப்படின்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுற நேரு. நேரு அவர் சொல்ற கருத்து ஒண்ணு. நேரு மாமா, காந்தி தாத்தாங்கிற கணக்கு வேறு. இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர் காந்தி. இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர் காந்தி. இந்த நாட்டையே பாராட்டி பேணி காய்த்தவர் நேரு. அதனால்தான் அவர் பிரதமராக இருந்தார். நாட்டுக்காக காந்தி பாடுபட்டார். கணக்கு எங்க பேசி பார்ப்போம். ஏன்டா அப்படி அசிங்கப்படுற? நான் வித்தியாசத்தை கேட்டேன்னா இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க நாட்டுக்கு தெரியாதா? அது பாட புத்தகத்துல சின்ன பிள்ளைல இருந்து படிச்சுக்கிட்டு வர்றாங்க. காந்திக்கு நேருக்கு என்ன வித்தியாசம்? காந்தி கையில கம்பு வச்சிருப்பாரு, நேரு சட்டையில ரோசா வச்சிருப்பாரு. போடா புண்ணாக்குண்டேன். நீ சொல்லுவாப்பா சாமி, கணக்கு காந்திஜிக்கு நேருக்கு என்ன வித்தியாசம்டா? சொல்லு பாப்பா. நேரு நேர நிப்பாரு, காந்திஜி வளைஞ்சு நிப்பாரு. நேரு நேரா நிப்பாரு, காந்தி வளைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஓ, அதுதான் வித்தியாசமா? உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க சிரிக்க வைக்கிறவரு, நான் சிந்திக்க வைக்கிறவரு. சிரிப்பும் சிந்திப்பும் சேர்ந்தால் அங்கே ஒரு நல்லது வரும். அப்படியா? அதனால உள்ளவங்களை பார்க்கணும். என் ஆளு ஒண்ணு உள்ள இருக்கு. அப்படியா? அந்த புள்ளைய நான் பார்க்கலாமா? நீங்க பார்க்கவும் செய்யலாம், பார்க்கலாம்டா. சாமி பார்க்க வேணாம். அந்த பிள்ளைய கூட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கறேன். போங்க அண்ணே, கூட்டிட்டு வான்னு அழுத்தி சொல்றா பிள்ளை. என்ன கூட்டிட்டு வான்னு அழுத்துறா? நம்ம 2 பேத்தையும் மாமாவளை வைக்க சொல்றாரு. அசிங்கம் பண்ண. இதுல என்ன அசிங்கம்? சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம். நான் போய் மஞ்சள் பை எடுத்து வந்தா அந்த மணிப்பரிசு வாங்கிட்டு வருவா. கக்கத்தில் இடிச்ச நீ நல்ல வெள்ளை வேட்டி தும்ப கலர்ல இருக்கணும், வெள்ளை விளையாண்டு. அழுப்பு இல்லாத சம்பளம். இது மங்கு தவணா, அது வாட்டுக்கு அழுப்பு இல்லாத சம்பளம்டா. எவ்வளோ ரேட்டு பேசுவான்? ரேட்டு நான் பேசிக்கிறவா, நீ வரமாது. நம்மாலே என்னடா கடைசியில் என்ன உண்மையிலே மாமா ஆக்கிவிட்ட? கண்ணே கண்ணே வெள்ளையம்மா, அது கட்டமும் நாடகம்டா. தேனே நாம் பாடம் தம்மாங்கே பொங்கி வராமுதே உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர் கோலம் போனே, தன்னந்தனியாக இப்ப தேர் போலானே. பொன்னாட மலையில நீ வந்த வேலையிலே மயிலே தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாலே இந்த மாமா கொடகு மலைக்கா பாட்டு கேக்குதா?
சொல்லியா எதுக்கு என்ன கூப்பிட்டா? அதுக்குத்தான் எதுக்கு? இந்த 2 புருஷங்களையும் வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வர்றேன். உனக்காக புதுசா ஒரு கம்பெனி இது வெள்ளிக்கிழமை திறக்க போறேன். என்ன கம்பெனி? மன்னாரம் கம்பெனி. சரி சரி, அதுல இந்த போட்டோ எடுத்து பளிச்சுன்னு போட்டுக்குங்க. உன்னைய வச்சு ஒரு ஜாமீட்டர் ரேட்டு பேசி விட்டோம். 3வது புருஷனுக்கா? ரேட்டு இன்னும் பேசல, நீ வாட்டுக்கு வந்தோன்னு போயிடக்கூடாது. என்னையா நினைச்ச சாமி? என்ன அடிக்கிறேன், கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறாரு. சாமி தெருமுறாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விடலாமா பொம்பளைங்க காத்து பட்டு அடிக்க விடலாமா மாமா, பொம்பளைங்க காத்து பட்டு அடிக்க விடலாமா மாமா. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. அவர்கிட்ட எவ்வளவு ஆட்டினாலும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ வேற ஏப்பா கொடுக்க மாட்டாரா? இந்த புள்ளைய இப்ப யாரு வச்சிருக்கிறது, நீயா அந்த பையனா? ஏங்க 2 பேரையும் நான் தாங்க வச்சிருக்கேன். அவர் அப்பா சும்மா தான் இருக்காப்ல. யார் அப்பா? அப்பா நம்பிராஜே. இந்த உட்கார்ந்திருக்காருல. ஓஹோ, என்ன நல்ல ஏற்பாடா இருக்கு எனக்கு. அவர்தான் நம்பிராஜனா? அவர் தான் நம்பிராஜன். வெள்ளை வேஷ்டி சட்டையில வந்திருக்கனால பஞ்சாயத்து இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டியா? 2 பேரையும் வச்சிருக்கேன். 2 எதுக்கும் பிரயோஜனம் இல்ல, சும்மா தான் கிடக்குறேன். அவ்வளவுதாங்க. ஆமா வாரலி இல்ல சாமி, வந்ததுக்கு நீங்க வேணா செஞ்சுட்டு போங்க. ஒரே இன்னும் அவர்கிட்ட ரேட்டு சொல்லவே இல்லை. பொழந்து விடு. ஆமா, வந்ததுல இருந்து அந்த வேலையை கூட ஒழுங்கா பார்க்கல. என்ன புருஷங்க நீங்க? நான் என்ன சாமியாரா இல்ல வேற யாருமா? நீங்க சாமியார். வந்தது வந்துட்டியே. சரி. எனக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்படுறேன். உங்க புண்ணியத்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போங்க. அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இது மாதிரி புள்ள வரந்தா குரங்குட்டி மாதிரி இருக்கும். நினைச்சு பாருங்க. அப்படியே நினைக்காதம்மா. நீ பின்னாடியே நில்ல, அது முன்னாடியே நிக்கட்டும். ஒரு மயிருக்கு லாய்க்கல போங்க என்கிட்ட. வாங்க சாமி நீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆடி பாடி சாமி, அப்படியா தெரியுது வெளியில? இந்த பிள்ளை சொல்லுதே என்னை மாதிரி பிள்ளை வரக்குண்டு மாங்கொட்டையத்தை உள்ள பதைக்கிறோம். மோல உனக்கு கொட்டை இருக்கா? போ மோல. இருமா, ஆமா, மாங்கொட்டையாவா காய்க்குது, பழமா தானே வெளியே வருது. ஆமாய்யா. அந்த மாதிரி கொட்டை கொட்டை என்னதான் இருக்கட்டும், பழம் ஒன்னதான் இருக்கட்டும். இப்படி விளக்கம் சொல்லியே முடிச்சிட்டாப்புல. பர்ஸ்னிட்னா என்னன்னே தெரியாம போச்சு அந்த மூதேவிக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து காவல் வள்ளியம்மா இருக்காங்க. குடிதா பாப்போம். என் தங்கச்சி என்ன கோலத்துல வருதோ. என்ன அந்த பாவடையோட வருது? ஏய் நீ பேசு. வாத்தா
அது நமக்கு தங்கச்சிடா. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காப்ல. இன்னும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாப்ல. அது உனக்கு தங்கச்சி. நான் உனக்கு என்ன வேணும்? அவங்க சின்ன தானே. இருத்தா, நீ வேற தூக்க வச்சுல பேசிக்கிட்டு. அந்த அவன் முறையை மாத்தி விட்டேன். நான் அவனுக்கு மச்சானா, நீ அதுக்கு அவனுக்கு கப்ளிங்க. அதெல்லாம் சரி வராது. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அண்ணன் தான் வேணும். இவனை தொட்டவன அரிக்குதடா. என்னடா அவர் என்னைய குண்டிய கடிக்க வர்றாப்ல. அது வேட்ட நாய் அப்படித்தானே இருக்கும். அண்ணா சாமி அழைத்து வாங்க பார்க்கலாம். அதுடா வரவேடு சாமி வந்தார வரவேற்பது தமிழ் பண்ணு. போதும் வருக வருக பிரம்மனின் மைந்தனே வருக வருக முக்கால மனத தாங்கள் இந்த சின்ன பண்டத்தில் இருந்தால் பொன்னியத்தில் வர வேண்டும் சுவாமி. சாமி சாமி அற்புதம். ஒரே ஒரு வரம் மட்டும் சாமி. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? 2 பந்து ஒரு பொந்தும் தானே கேட்கிறேன். வேணாம் 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 அது வேணாம் சாமி. வேற என்ன வேணாம்? நானும் மதுரை அங்கே இருந்து கேட்டு வந்துட்டேன். திருப்பாச்சி திருப்போணம் பரமக்குடி அப்பா நானும் கேட்காத இடம் இல்லை சாமி. சரி எவனுமே கிடைக்கல. ஆனால் சாமியை பார்த்தோன்னா எனக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. ஓ எப்படியும் கிடைக்க முடியும். சரி கேளு. கிடைக்குமா சாமி? ஆ கேளு. இல்லை கிடைக்காது. எதுக்கு போய் ஒன்று கேளு. கிடைக்குமா கிடைக்காதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. அப்படியா? ஆமா கிடைக்கும். கேளு. இல்லை சாமி கிடைக்காது. ஒன்று கேளியா? கணேஷ் பையில இருக்கும். நீ கேட்டா பாத்தியா? நிச்சயமா கிடைக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எவன் ஒருவன் அந்த கணேசனுடைய பிடி
எவனுக்கு கிடைக்குதோ அவன் தான் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். நீ கேட்டது கணேசனுடைய அதானே கேட்டிருக்க? உண்டு. சரி சாமி, போயிட்டு வா. சந்தோஷம். எது நான் தவறா பேசுனா சாமி மன்னிச்சுக்கணும் சாமி. நீ ஒன்றும் தவறா ஒன்றும் பேசலப்பா. அதே என்ன தவறா பந்தும் பொந்தும் கிடைக்குமா? வாழ்க வளர்க.